ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் சும்மான்னு நான் இருந்தேன். ஓகே, அங்கே இருந்து வந்துட்டு வாப்பா நான் உன்னை வந்துட்டு இன்னைக்கு டின்னர் டேட் கூப்பிட்டு போறேன், சீக்கிரம் ரெடி ஆகுப்பா, இன்னைக்கு நானும் நீயும் வந்து ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணோம், சாரி கட்டு, இவ்வளோத்தையும் சொல்லி ஐயா என்னை கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு தெரியாது எங்க போற. ஃப்ரெண்ட்ஸ் பாத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் எங்க வந்து டேபிள் கிடைக்குதோ அங்க போக வேண்டியது. ஆக்சுவலா எங்க பிளானே வேற பிளான் இருந்துச்சு. ஆக்சுவல் பிளான் வந்து என்னன்னா, அப்பா அம்மாவை போய் மீட் பண்ணலாம். அதாவது அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்கல்ல, சோ வந்து அவங்க சென்னை இன்னைக்கு போறாங்க. சோ அவங்க எப்படி போனோம்னா பெங்களூர் வந்துட்டா போனோம். ஆமா, அதனால நாங்க என்ன நினைச்சோம், சரி ஓகே பெங்களூர் வந்தாங்கன்னா போய் ஒரு 8 பார்த்துட்டு வரலான்னு. ஆனா கடைசி நிமிஷத்துல டாடி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆவாது, நாங்க உள்ளரதான் இருப்போம், வெளில வரமாட்டோம் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் சும்மா இருந்தேன். இவர் வந்து வாப்பா போய் நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கூப்பிட்டு டின்னர் டேட்டுக்கு போறாரு. இல்ல எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, வெளியே வந்துட்டா வெளில வந்துட்டா திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, வெளில போங்கப்பா அப்படின்னு. யார் அவங்களையா? இல்ல இப்போ டெர்மினல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டவுட்ல கேக்குறேன். இப்போ ஃப்ளைட் வந்து அவங்களுக்கு பெங்களூர்ல வந்து ஏர்லி மார்னிங், ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து சென்னையில வந்து 9 o'clock ஏறி 10:30 நைட் வந்து சேர்ந்துருவாங்க. இங்க வந்து சேர்ந்துட்டு 7 to 8 hours அவங்க வெயிட் பண்ணுமா? இப்போ டெர்மினல் 1 டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் 1 2 3 4 6 5 hours வெயிட் பண்ணனும்ப்பா. அவங்க 4-5 hours வெயிட் பண்ணனும். அதுதான் டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் வந்து சேர்ந்துறாங்கப்பா. டொமஸ்டிக் டு டொமஸ்டிக் இல்ல, இன்டர்நேஷனல்ல தான் அவங்க ஏறுறதே. இப்போ அவங்க உள்ள இருக்கிறதே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் உள்ள இருக்காங்க. டெர்மினல் 1 டொமஸ்டிக் அவங்களது, நம்மளது T2 தான் அங்க வந்து டொமஸ்டிக், T1 வந்து இன்டர்நேஷனல். ஓகே ஓகே, அப்ப அவங்க டைரக்டா T2ல தான் போய் இறங்குவாங்க. இல்ல சாரி, நான் தான் தப்பா சொல்றேன். டொமஸ்டிக்ல தான் ஏறுறாங்க, இறங்குறது நம்ம ஊர்ல வந்து டொமஸ்டிக்ல இறங்குறாங்க. ஆனா உள்ளரே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதுதான் நான் கேக்குறேன். இப்போ நம்ம ஊர்ல டெர்மினல் 2 எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் தூரமா கட்டிக்கிறாங்க. ஒரு ஷட்டல் சர்வீஸ்லயே போலாம். பஸ்ல கூட்டிட்டு போவாங்க. அதுதான் உள்ள இருந்து கூட்டிட்டு போவாங்களா இல்ல 8 hours எங்க இருந்து கூட்டிட்டு போனாலும் இறக்க மாட்டாங்க கீழே. பாராச்சலம் 6 to 7 hours டைம் இருக்குது. சரியா? எனக்கு தெரிஞ்சு உள்ளரே தான் கூட்டிட்டு போவாங்க. வை பிகாஸ் அவங்க செக்லாம் பண்ணி இமிகிரேஷன்லாம் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. இப்போ எனக்கு என்ன திருப்பி உட்கார்ந்து இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, யோசிக்கிறதோட எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க T1ல வந்து இறங்குவாங்களா? ஓகே, இப்போ டிக்கெட் வந்து T1 to T1, டெர்மினல் 2 டெர்மினல் 1 பெங்களூர். டெர்மினல் 1 எப்பவுமே டொமஸ்டிக் தான், இன்டர்நேஷனல் இல்ல. சோ அங்க இருந்து அவங்க டெர்மினல் 2 போனோம் ஏறுறதுக்கு, இன்டர்நேஷனல் ஏறுறதுக்கு. சோ ஒண்ணு அவங்க இறங்கணும்னா வேற பஸ்ன்னு ஒண்ணு உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, கேட்டு அந்த மாதிரி கேட்ல ஏறி அவங்க வந்து வேற பஸ் பிடிக்கிற மாதிரி இருந்தா ஓகே, நம்ம போக முடியாது. சரியா? அப்ப அவங்களுக்கு வந்து லக்கேஜ் கொடுக்க மாட்டாங்க. இப்ப அங்க இறங்கி திருப்பி லக்கேஜ் வெளியே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க மாட்டான். நான் வந்து லக்கேஜ் வந்து அமிச்சதுதான் அப்படின்ட்டு எங்க அப்பாவும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். அப்பயும் இவர் வந்து கொஸ்டின் வந்து கேட்டே இருக்காருன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல இதுதான் ப்ரொசீஜரா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருன்னா ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்களோ இல்ல ஏரோ ஸ்ட்ரெஸ்ஸோ யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்களா, நான் சொல்லிருந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி விடுங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் கிளாரிஃபை ஆகும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கே தெரிஞ்சிடும், மாமா வந்து போன் பண்ணாருன்னா தெரிஞ்சிடும். பாப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வந்து நம்மளோட டின்னர் பிளான் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் வந்து ஒரு கால் வந்துச்சு நம்ம டேடி கிட்ட இருந்து. என்னன்னா, நாங்க இந்த மாதிரி வரோம், பெங்களூருக்கு வரோம்ல, நாங்க ட்ரை பண்றோம் வெளில வரத்துக்கு அப்படின்னாரு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, அவங்க வரத்துக்கு 10:30 ஆகும், இப்போ டைம் 8:30 தான் ஆகுது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, பேசாம நம்மளே டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு, ஏர்போர்ட் இங்க இருந்து 5 நிமிஷம், அங்க டிஸ்டன்ஸ் 5 நிமிஷம் ரொம்ப தூரம் பாரு, 26 கிலோமீட்டர் 18 kilometers. Sorry, 18 kilometers பின்னாடி வந்து திருப்பி முன்னாடி போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். சோ 18 கிலோமீட்டர் போயிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா ஆச்சு, நம்ம அங்க போனோம். அப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணாரு அவங்க அப்பா. என்ன சொன்னாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இது உள்ள இருந்தே நம்ம சேஞ்ச் ஆயிடுவோம், எங்களால வெளியே வர முடியாமான்னு தெரியலன்னா நாங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் வந்திருந்தோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. இப்ப திருப்பி போன் பண்ணாரு, நீங்க ஏர்போர்ட் பக்கமா இருந்தா ஒரு வாட்டி நீங்க அங்க கேக்குறீங்களா, இண்டிகோல நாங்க வெளியே வந்து பார்க்க முடியுமா,
ஏன்னா நல்ல டைம் இருக்குது அவங்களுக்கு 7 hour டைம் இருக்குதுன்னு. சரி அவருக்கும் வந்து நம்மள பாக்கணும்னு ஒரு இது இருக்கு, நம்மளுக்கும் டாடி எல்லாம் பாக்கணும்னு தான் ஆசை எங்களுக்கும். சரி வா போலாம் மறுபடியும் சொல்லிட்டு திருப்பி யூட்டன் டேக் த யூட்டன் 18 கிலோமீட்டர் கார் ஓட்டி ஓகே फ्रेंड्स, நாம இப்போ அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் போயிட்டு நம்ம போய் விசாரிப்போம் அந்த மாதிரி அவங்க வெளில வர முடியுமான்னு. இல்ல முடியாதுன்ட்டாங்கன்னா நம்ம ஏர்போர்ட் எங்கள் வீடு அப்பப்போ போயிடுறோம் ஏர்போர்ட்டுக்கு. நினைச்சா ஏர்போர்ட்ல தான் இருக்கிறோம். இப்போ அவங்களே வாட்ச்மேனா பாப்பா சும்மாவே வந்துட்டு போறீங்களா? இல்ல டிக்கெட் இருக்குது நம்ம கிட்ட, இந்த டிக்கெட் காமிக்கும், அதான் வராங்க விசாரிக்கிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேரக்டா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் பார்க்கலாம் அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டோம். இப்போ வந்து 9 o'clock. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ ஏறிப்பாங்க ஃபிளைட்டு. கரெக்டா? 9:30. ஓகே 9:30னா இப்போ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஆயிருக்கும். ஃபிளைட்டுக்குள்ள ஏறி இருப்பாங்க. ஆமா, ஃபிளைட்டுக்குள்ள ஏறி 9:30 எடுப்பாங்க. இங்க 10 மணிக்கு வந்து ரீச் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் தாஜ் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தேன். நான் ஏர்போர்ட்டில் இருக்கிற தாஜ் இது பாருங்களேன், வேர்ல்ட் இஸ் வெரி ஸ்மால். நம்ம ஒன்று ப்ரோட்டா பிளானு அது ஒன்று நடக்குது. நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணோம், இங்கே தாஜ் ஹோட்டல் தெரியுதுங்களா? இருங்க ஒன்று காட்டுறேன். தெரியுதுங்களா இங்கே தாஜ்? ஸோ நான் எனக்கு இங்கே வந்து ஒரு கூப்பன் இருக்குது என்கிட்ட. ஓகேங்களா? ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு கூப்பன் மாதிரி என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு அது ஆஃபரு. ஸோ நான் அதுதான் மோனாவை எனக்கு டின்னர் கூப்பன் போகலான்னு சொல்லிட்டு இந்த தாஜ் போட்டேன், புக்கிங் போட்டேன் இன்னைக்கு டேபிள். ஓகேங்களா? அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி சரி நம்ம இந்த பக்கம் வரலாம், தாஜுக்கு வந்தோன்னா அப்படியே இவங்க வெளியே வந்தால் நம்ம அப்படியே மாமாவோ அத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு வந்தோம். ஆனால் நம்ம போட்ட டைமும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அங்கே போகவே இல்லை பக்கத்தில். இன்னும் நாங்கள் டின்னருக்கே போகல ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை பார்த்துட்டு போயிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு. தாஜ் போச்சு. ஆனால் கரெக்டாக நான் ஏர்போர்ட் டாக்ஸில் தான் போட்டு வச்சோம் நம்ம 2 பேரும். இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து கேட்டோம் ஹவு எப்படின்னா, இல்லை அவங்க போட்டுக்கிறது பாரு, ஹவு மே ஐ ஹெல்ப் யூன்னு ஒரு போர்டு. ஹவுனா அங்கே டிஷர்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெரிதுங்களா? ஹவு மே ஐ ஹெல்ப் யூ. அவங்கக்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம் இந்த மாதிரி. இப்போ ஃப்ளைட்டில் ஏறி நிற்குவாங்க பாங்க. இல்லை எடுக்க முடியாது போல். இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வெளியே வந்து தான் ஷட்டில் சர்வீஸ் பிடிச்சின்னு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் டின்னருக்கு போகல. டின்னர் போகிற டைமில் புடிங்கா, வாட் புடிங் இஸ் தட்? சாப் அப்புறமா ஒரு குக்கீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குக்கீஸ் இது? டெடிபேர் குக்கீஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது கூட நல்லா இருக்கா? இதுதான் அந்த நம்ம அங்கே ஜெயநகர் போயிட்டு மிஸ் பண்ணியிருந்தோமே, கேன்பெரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பா ரொம்ப குளிர்து ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக குளிர்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட் பண்ணிங்கிற கேப்பில் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். பசியை வேறு எடுத்துச்சு. சரி அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னு போய் உக்காந்து சாப்பிட்டுங்கிற கால் வந்துச்சு, வந்துட்டாங்க. ஒன்று சாப்பிட்டு இருந்தால் அப்படியே பாதி பார்சல் பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி வந்துக்கிறேன்றாங்க. வெளியே வந்தால் சந்தோஷம். இப்போ வந்தால் சந்தோஷம். வந்தால் இப்போ போய் அவங்கள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஆமாம். ஐயோ இல்லை, வேறு சில் கோக்கு வர பேக்கெட்டில் வைக்க முடியல, பேக்கெல்லாம் சில்லுன்னு ஏறுது. அது பக்கம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் வரவே இல்லை, போய் கேட்ச் பண்ணலாம் அவங்கள. குளிர் பிடிக்காம இல்லைங்க, குளிர் பிடிக்கூடாது. குளிர் அடிச்சுன்னா அதை எதிர்த்து நில்லுங்க. இல்ல எதிர்த்து நில். தெரியாம வந்துட்டோம். அன்னைக்கு கூட வந்து சுத்திட்டா போனோம். அன்னைக்கு அவ்வளவு குளிர் இல்ல, அன்னைக்கு பயங்கரமா வந்து செம குளிருது. நாங்க வேற எப்ப பார்த்தாலும் வெளியே வந்து ஜாக்கெட்டை போடாம வந்துடுறோம். நான் பாருங்க குளிர் பிடிக்காம இருக்கேன். பாருங்க சூடா இதை பிடிச்சி நில்லுங்கிற சூடா பேக் பண்ணி வச்சு வந்தோம். வராங்களா ஃபைனலி? அதுதான் இதுதான் நான் நேத்துல இருந்து வச்சுக்கிறேன். வெளியே வந்து தான் பண்ணோன்ட்டுன்னு நான் அதெல்லாம் ஷார்ப்பா சொல்லுவேன். கரெக்டா சொல்லியிருந்தாச்சா இப்போ? ஓகே. எங்க அவர் நடக்கிற ஸ்டைல்லே கண்டுபிடிக்கலாம். அவன் தான் அது. ஆமா, கிரீன் கலர் ரைட்ல வர சொல்லு. 11 உள்ள சொல்லுங்க. 11 ஈஸியா இருக்கும்ல. இதோ பார்த்துட்டோமே. எங்க ரைட்டு
வட்டாங்க வட்டாங்க ஆமாமா மாமா இங்கே தான் இருக்கிறாரு. ஓ ஆமா ஹாய் ஹாய் வெல்கம். நாங்க வந்த பிளானே வேற. ஹாய் ஹாய் மாமா. சூப்பர் சூப்பர். எனக்கு தெரியும் எப்படி தான் சேஞ்ச் ஆவீங்க. டெர்மினல் வந்தா வெளியே வந்துட்டு தான் போவீங்கன்ட்டுன்னு. சரி ஏன் இவ்வளவு தூரம் வரீங்களா? செம்ம குளிர். எல்லாரும் கிரீன்ல இருக்கிறோம். எப்போ மௌலி எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பொண்ணை பார்த்துப்பாங்க. சரி சரி வளர்ற புள்ள விடு. இது ரேஞ்ச் ரோவர் கன்வெர்ட்டபிள். அந்த தூணுக்கு நேரா போய் நின்னுட்டேன். அங்க போய் போட்டுக்கலான்னு இல்ல ஒரு லைட் எரியுது ஒரு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க என்னம்மா மகேஷ் ராஜா தம்பி மாதிரி வந்துக்கிறீங்க? எனக்கே சந்தேகமா இருக்குது. திடீர்னு ஆம்பளையா மாறின்னு வருதோ இல்ல போட்டோல பார்த்து அந்த போட்டோ ஸ்டோரி போட்டீங்கல்ல, ஸ்டோரி போட்டிருந்தாங்கல்ல மாமா. நாங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி யார் கூட இல்லைங்கிறாரு ஹைட்டா ஒருத்தர். ஓபன் பண்ணி பார்த்தேன் நானு. அப்புறமா பார்த்தா நீங்க தான் ஹைட்ல இருக்கிறீங்க. அந்த தூண் கிட்ட சார்ஜர், அந்த சார்ஜரை இத்தனோடு தான் குத்துறான். என்ன பண்றாரு? நான் போய் நிக்கிறேன் பாரு, ரெண்டு கால்ல குத்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நம்ம டெர்மினல் 1ல இருந்து டெர்மினல் 2 ஃபேமிலியாவே பஸ்ல ஏறலாம்ங்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஏறிடலாம் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம தான் ஸ்பெஷலாக உள்ள வந்துட்டுக்கிறாங்க. அகல் இல்லைன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம வண்டி தான் எங்கே வச்சுன்னு சுற்றினுங்க. கிளம்புங்க பாப்பா நீங்களும். இல்லை வாங்க ஒரு 5 மினிட்ஸ் இன்ட்டு போகிறோம். ஓகே ஓகே பாய் மாமா. ஹாப்பி ஜர்னி ஹாப்பி ஜர்னி. என்ஜாய் பண்ணிட்டாங்க. என்ஜாய் பண்ணுவோம் மொழி. ஆ ஆ சரி அத்த சொல்லிடுறேன். ஆமா எங்களுக்கு டவுட்ல தானே இருந்தோம். நாங்க சும்மா ஈவினிங் வெளியே வந்து அப்படியே மாமா சொன்னாரு இல்ல ட்ரை பண்ணலாம் இந்த பாக்கலாம் இங்க தானே இருந்தோம் உள்ள வந்துட்டோம் அப்படி. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப காமெடியா போச்சு இன்னைக்கு டே. ஆக்சுவலா நம்ம ஒண்ணு பிளான போட்டா அது ஒண்ணு பிளான போட்டு, ஆனா நான் வந்து ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இல்ல இவங்க வந்து டெர்மினல் வந்து ஜம்ப் பண்ணணும். டெர்மினல் 1ல இருந்து இறங்கி பஸ் போனா நான் சொன்ன மாதிரி ஆச்சு பாத்தீங்களா. நான் எனக்கு தெரியும் இதுதான் அப்படியே ஆன மாதிரி. இல்ல உள்ள இருந்து போவாங்க உள்ள இருந்து எப்படி போவாங்க. ஏன்னா டெர்மினல் 1 எங்க இருக்குது, டெர்மினல் 2 எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் இருக்குது. ஓகே ஒரு வழியா வந்தாச்சு பார்த்தாச்சு. பாத்துட்டோம். மாசத்துக்கு எப்படியாவது மாசம் அவங்க மூஞ்சி பாத்துறோம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே நம்மள பாத்துட்டு. நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். ஓகே நம்ம அவங்க வெளிநாடு போறாங்க, அது நம்ம ஊருக்கு வந்துட்டு கால் வச்சுட்டு போறாங்க. நம்ம ஒரு டாடா சொல்லனா எப்படி இருக்கும். அவரும் வந்து மோனா பார்த்துட்டு குஷி ஆயிட்டாரு. பிளெஸிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு குஷியா ஜாலியா போனாங்க. நாங்களும் ஜாலியா அவங்கள மீட் பண்ண சந்தோஷத்துல வந்து ரீச் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாங்க பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பை.